ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் த இன்டர்வல் நொட்டேஷன் அப்படியுமே கேட்டிருக்காங்க. நம்ம இன்டர்வல் நொட்டேஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்கு தான் நம்ம இது இன்டர்வல் நொட்டேஷன் போட போகிறோம். இன்டர்வல் நோட்டேஷன்லாம் இல்லை, இந்த இதுதான், வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ரொம்ப பெருசுலாம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து இதில் இப்படி போட்டுட்டு -∞, இங்கே வந்து +∞, இங்கே வந்து ஈக்குவல் டு அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் நமக்கு வந்து இந்த ப்ராக்கெட் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா அந்த ஈக்குவல் டுங்கும்போது அந்த நம்பர் மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாது. இப்போ மைனஸில் போட்டாச்சா, இப்போ மைனஸில் தானே, அதனால் -1. இதில் வந்து +4 கொடுத்துருக்காங்க, அதனால் +4. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா இந்த ப்ராக்கெட்டு -1, 4. ஏன்னா 4ஓட சின்ன வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, அதனால் 4க்கு மேலே வராது, அதனால் 4ன்னு போட்டோம். ஓகேவா, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3. இப்போ நீங்கள் இதுலேயும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த ஈக்குவல் டு சைன் இருந்தால் எந்த ப்ராக்கெட் போடணும் அதுமாரி. இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட், இப்படி போட்டால் ஓப்பன் ப்ராக்கெட் சரிங்களா. அதை குழப்பிடக்கூடாது, வேறு மார்க் வராது. இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட், இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா. இப்போ வந்து -∞, +∞ போட்டு விடுவோம், ஏன்னா இன்டர்வல் நோட்டேஷன்னு. அதுக்கப்புறம் 5யும் வரும், -3 வரைக்கும் வரும். அப்போது -3 இங்கே போட்டாச்சு, மைனஸ் இடத்துல +5 போட்டாச்சு, அதுக்குள்ளே தான் அப்போ வரும், அதுக்குள்ளே அப்படி மார்க் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட், ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்குது, -3, 5. ஓகேவா. அடுத்த சப்டிவிஷன் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 ஆர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் 3. ஈக்குவல் டு இல்லை, அதனால் 3 போட்டிருக்காங்களா. இப்போ இன்டர்வல் நோட்டேஷனில் -∞, இங்கே +∞, இங்கே வந்து -1 போட்டுக்கோங்க, இங்கே +3 போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து -∞. ஏன் அப்படின்னா எக்ஸோட சின்ன நம்பர் அப்படி போய்கிட்டே இருக்கும், ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. அப்போது போய்கிட்டே இருக்கும், எக்ஸோட கம்மி நம்பரை நிறைய நம்பர் போய்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதில் -∞ போட்டு, இதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்போது இந்த சைன் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேயும் இன்ஃபினிட்டி போடணும். ஆனால் அவங்க இப்படி கேட்டிருக்காங்க, அப்படிங்கும்போது 3யோட கம்மியான வேல்யூ தான் இருக்கும். அப்படிங்கும்போது இது வரைக்கும் தான் வரும், அதனால தான் நம்ம வந்து இன்ஃபினிட்டி போடல. அதனால் 3யும் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டாச்சு. ஓகேவா. அடுத்து 4 சப்டிவிஷன் -2x greater than 0 ஆர் 3x - 4 லெஸ் தென் 11ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இதை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -x greater than 0 ஆர், அதாவது எப்படின்னா நான் வந்து இதை வந்து இங்கே கொண்டு போயிருக்கேன், டிவைடில் கொண்டு போயிருக்கேன். அப்படிங்கும்போது 0/0 தான், அதில் -x, இதில் மைனஸுங்கிறது நம்ம வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுருவோம்னா சைனை மாற்றி சிம்பிளை சேஞ்ச் பண்ணிவிடுதோம். ஓகேவா. இது வந்து கிரேட்டர்னு இருக்குது, இதை லெஸ்ஸாக மாற்றி மைனஸ் எடுத்துட்டோம். ஆர் 3x, இது வந்து இப்போது -4 இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எக்ஸு லெஸ் தென் 0 ஆர், இங்கே எக்ஸை வச்சுட்டு 3 அந்த சைடு கொண்டு போயிடணும், டிவைடில் போனால் 5 அடி போயிடும். அப்போது எக்ஸு லெஸ் தென் 0 ஆர் எக்ஸு லெஸ் தென் 5. இப்போ உங்களுக்கு இதில் ஆன்சர் கிடச்சிருக்கும், அதனால் அதை எழுதிடுங்க அப்படி. இப்போது இதோட கம்மியான வேல்யூ அப்படின்னா அது -∞, ஏன்னா 0வோட கம்மியான வேல்யூ போய்கிட்டே தான் இருக்கும், அதனால் -∞. 5யோட சின்ன நம்பருங்கும்போது 5 வரைக்கும் போட்டுக்கணும். அடுத்து இதில் இன்டர்வல் நோட்டேஷன்லேயும் மார்க் பண்ணி நீங்கள் காட்டிக்கோங்க சரிங்களா. சம்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.